ஓகே. இப்ப என்னது இங்கிலீஷ்ல செகண்ட் யூனிட் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன இருக்கு அதுல பாத்தீங்களா? வாஸ்து பாத்தீங்களா? வாஸ்து பாத்தீங்களா இல்லையா? என்னென்ன இருக்கு செகண்ட் யூனிட்ல? ஆர்டிகிள்ஸ் இருக்கு. ஆர்டிகிள்னா என்னது? ஆர்டிகிள்ஸ்னா என்னது? ஏ அண்ட் த அல்லது தி இல்லையா? ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏ அண்ட் தி இருக்கு இல்லையா, இதுல இந்த த அப்படின்ற இதுக்கு 3 உச்சரிப்பு இருக்கு. இதுக்கு எத்தனை உச்சரிப்பு இருக்கு? 3 உச்சரிப்பு இருக்கு. எப்படி எப்படிலாம் உச்சரிப்பீங்க? ஃபர்ஸ்ட் த உச்சரிப்பீங்க. ஒருவேளை வவ்வல் சவுண்ட் அல்லது வவ்வல் லெட்டர் முன்னாடி வந்துச்சுன்னா தி உச்சரிப்பீங்க இல்லையா? இதே இத லாங் சவுண்ட்ல எப்படி உச்சரிப்பீங்க? இதை எப்படி வாசிப்பீங்க? அப்ப இந்த இதோட உச்சரிப்பு என்னது? தி அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அப்ப 3 விதமான உச்சரிப்பு இருக்கா? ஒன்னு த, செகண்ட் ஒன் என்னது தி, அடுத்தது லாங் சவுண்ட் தி அப்படின்ட்டு 3 விதமான உச்சரிப்பு இருக்கு. சரிங்களா? இந்த த அப்படின்ற ஒரு ஆர்டிகிளுக்கு. சரிங்களா? இப்ப ஆர்டிகிள் அப்படின்றத நம்ம இன்னொரு நேம்ல என்ன சொல்றோம் அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க? சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அது வந்து உறுதியான இந்த இடத்துல என்னன்னா சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள். புரியுதுங்களா? சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள் தான் என்னது இந்த ஏ அண்ட் தி அப்படின்றது. இதுல உங்களுக்கு தெரியும் ஏயும் அண்ட் என்ன சொல்லுவோம்? இன்டெஃபினைட் ஆர்டிகிள். ஏன் இன்டெஃபினைட் ஆர்டிகிள்? நீங்க he has a book அப்படின்னு சொல்றான், அவன் ஒரு புக்கை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப அவன் ஒரு புத்தகம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த ஒரு புத்தகம் இதுதான் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறீங்களா? இல்ல. அதுதான் என்னது இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ஏ அண்ட் அப்படின்றது இன்டெஃபினைட், த அப்படின்றது என்னது டெஃபினைட் ஆர்டிகிள். சரிங்களா? சோ அடிப்படையில இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்டெஃபினைட், இன்னொன்னு என்னது டெஃபினைட். அதுல ஏயும் அண்ட் இன்டெஃபினைட், த அப்படின்றது டெஃபினைட் ஆர்டிகிள். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஆர்டிகிளை பார்க்கும் பொழுது 3 விதமா பார்க்கிறோம். ஒன்னு இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகிளோட பயன்பாடு எங்கெல்லாம் வரும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டெஃபினைட் ஆர்டிகிளோட பயன்பாடு எங்கெல்லாம் வரும். சரிங்களா? மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள், எங்கெல்லாம் ஆர்டிகிள் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நாலாவது ரெப்படிஷன் ஆஃப் ஆர்டிகிள், ஒருவேளை ஆர்டிகிள் மீண்டும் மீண்டும் வந்தா அது எப்படி பொருள் மாறுதுன்னு நேத்தே நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? சோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் என்ன சொல்லுவாங்க ஆர்டிகிளை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த ஏ ஆன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பேசிக்கா என்னது ஆக்சுவலா வந்து இது எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்? கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? ஏ அண்ட் அப்படின்ற ஆர்டிகிள் எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்? கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஒருவேளை ஏ அண்ட் இல்ல, சரிங்களா, இப்ப வேற ஒரு இது வந்திருக்குன்னா நிச்சயமா அது என்னவா இருக்கலாம்? மேபி. ஏன்னா த அப்படின்றத 2 விஷயம் இருக்கு. தவை நீங்க எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா கவுண்டபிளுக்கும் பயன்படுத்த முடியும், அன்கவுண்டபிளுக்கும் பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? சோ ஏ அண்ட் அப்படின்ற ஆர்டிகிளை நீங்க கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஏன்னா அது என்னது ஒரு அல்லது ஒன்று அப்படின்னு ஓர் அப்படின்ற ஒரு மீனிங் வருது. பட் இங்க த அப்படின்ற ஆர்டிகிளை எதுக்கு பயன்படுத்தலாம்? கவுண்டபிளுக்கும் பயன்படுத்த முடியும், அன்கவுண்டபிளுக்கும் பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்ப எதெல்லாம் கவுண்டபிள் நவுன்? என்ன முடிஞ்சதெல்லாம் கவுண்டபிள் நவுன். ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ் அன்கவுண்டபிளா? அப்படியா? ஐ சா ஏ ஸ்டார்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஸ்டார்ஸ் கவுண்டபிளா இருந்தா தானே இங்க ஏ ஸ்டார் சொல்ல முடியும். இப்ப ஐ சா வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ சா ஏ வாட்டர் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? புரியுதுங்களா? சோ அப்ப வந்து ஸ்டார் வந்து இடத்தை பொறுத்தது, நீங்க கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அப்படின்றது. சரிங்களா? பட் இங்க நீங்க என்னது இந்த கவுண்டபிள் நவுன்லயே ஏ ஆன ரெண்டுக்கும் அதாவது கவுண்டபிளுக்கு பயன்படுத்த முடியும். இதுல ஏ எங்க பயன்படுத்துவீங்க, ஆன் எங்க பயன்படுத்துவீங்க? ஆன் அப்படின்றது பிஃபோர் வவல் லெட்டரா சவுண்டா?
வவல் சவுண்ட் இல்லையா? ஆமா, லெட்டர் கிடையாது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப யூனிவர்சிட்டி யூலதான் ஆரம்பிக்கும், பட் வவல் சவுண்ட் கிடையாது. அது என்னது? செமி வவலா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்ய முடியாது? ஏயோ ஏனோ பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அப்ப வவல் சவுண்டுக்கு முன்னால அந்த வார்த்தை தொடங்கும் போது வவல் சவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம்? and பயன்படுத்துறோம். சரிங்களா? பட் ஏ என்னது? கவுண்டபிள் நவுன்லயே கான்சனன்ட் லெட்டர் அல்லது கான்சனன்ட் சவுண்ட். சரிங்களா? இதுக்கு நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். த எங்க பயன்படுத்துறோம்? த எங்க பயன்படுத்துறோம்? யூனிவர்சல். அதாவது என்னன்னா யூனிவர்ஸ்ல வந்து ஒன்னே ஒண்ணு அப்படின்ற இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? த பயன்படுத்துறோம். வேற இப்ப இதுதான் வந்து முக்கியம். என்னன்னா நீங்க ஏ ஆன பொறுத்த வரைக்கும் அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து கவுண்டபிள் நவுனா இருக்கணும். அதே நேரத்துல வந்து என்னது, நீங்க வவல் சவுண்ட் வவல் லெட்டர் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. ஆனா த அப்படின்றது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாதுன்னே விதி இருக்கு இல்லையா? சரி, நீ இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நீங்க படிச்சிருப்பீங்க இத எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. சரியா? நேம் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது? நியூஸ் பேப்பர்ஸ் பயன்படுத்தலாம். நேம் ஆஃப் செய்தித்தாள்களின் பெயருக்கு முன்னால நீங்க பேரு த பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்த மாட்டீங்களா? வெரி குட். என்னது? த ஹிந்து. சரிங்களா? தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். சரிங்களா? இப்ப என்ன செய்யறோம்? அதுக்கு பயன்படுத்துறோம். புரியுதா? சரி. சீரீஸ் ஆஃப் மவுண்டைன் பயன்படுத்துவீங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் தி ஹிமாலயாஸ் தான் இல்லையா? பீக்குக்கு முன்னால எவரெஸ்டா தி எவரெஸ்டா? த எவரெஸ்ட். அதை அடிச்சு வேற சொல்லுவீங்க. எவரெஸ்டா தி எவரெஸ்டா? தி எவரெஸ்ட். சரி, அதனால தி எவரெஸ்டா வவல் சவுண்ட் வருது, அதனால தி எவரெஸ்ட். நான் கேக்குறது எவரெஸ்ட் அப்படின்ற டேர்முக்கு முன்னால த வருமா வராதா? வரும். எத்தனை பேர் வரும்? யாருமே கை தூக்கல. பத்தியலா? வாயில எல்லாரும் சொன்னாங்க வரும்னு. சரியா? வராது. பிஃபோர் த நேம் ஆஃப் பீக்ஸ் ஆர்டிகிள் த should not become. பிஃபோர் த நேம் ஆஃப் பீக்ஸ். சரிங்களா? சிகரங்களின் பெயர்களுக்கு முன்னால ஆர்டிகிள், எந்த ஆர்டிகிளுமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் தான். த எவரெஸ்டோ அல்லது தி எவரெஸ்ட் அப்படின்னோ என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. சரிங்களா? சீரீஸ் ஆஃப் மவுண்டைன் அப்படின்றது இமயமலை தொடர் இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? த பயன்படுத்துவீங்க. புரிஞ்சா இல்லையா? அதனால எவரெஸ்ட் அப்படின்றது சிகரம். வித்தியாசம் தெரியுதா இல்லையா? நீங்க 8848 மீட்டர் ஏறினாதான் என்ன அர்த்தம்? எவரெஸ்ட் சிகரத்து மேல ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு 8 மீட்டருக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட என்னது, நீங்க எவரெஸ்ட் அந்த பீக் அந்த பாயிண்ட அடையல, தொடல அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப நேம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் மவுண்டைனுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோமா? பயன்படுத்தலையா? த பயன்படுத்துறோம். ஆனா பீக்குக்கு முன்னால என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அதே போல குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தீவு கூட்டங்கள் என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். தி அந்தமான் அப்படின்னு தான் பயன்படுத்துவோமே தவிர என்ன செய்ய அந்த இடத்துல வந்து ஆர்டிகிள் பயன்படுத்தாம இருக்க முடியாது. பட் ஸ்ரீலங்காவுக்கு முன்னால த வருமா வராதா? ஸ்ரீலங்கா வருமா வராதா? இவ்வளவுதான் கேள்வி. வருமா? வராது. ஏ, அது ஒரு நேஷன். சரி, அப்ப யூகேக்கு முன்னால வருமா வராதா? யுஎஸ்ஏக்கு முன்னால வருமா வராதா?
அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னது வரும், தி யுஎஸ்ஏ தான், தி யூகே தான். பட் அமெரிக்கானா அமெரிக்கா தான். புரியுதா உங்களுக்கு? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நீங்க 50 ப்ராவின்ஸ் சேர்ந்தது தான் என்னது யுஎஸ்ஏ இல்லையா? அப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் அல்லது யுனைடெட் கிங்டம் அல்லது யுஏஇ, சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன வரும்? ஆர்டிகிள் த கண்டிப்பா எழுதணும், எழுதலைன்னா தப்பு. புரியுதுங்களா? பட் என்னன்னா இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட் சொல்றோம் பாருங்க. இப்ப அந்தமான் வந்து என்னது, அது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான், அதனால த வரும். ஆனா ஸ்ரீலங்கா அப்படி கிடையாது, அது ஒரே ஒரு நாடு, தீவு தான், ஒரே ஒரு தீவு தான், அதனால வெறும் ஸ்ரீலங்கா தான். எது வராது? த வராது. சரிங்களா? புரிஞ்சா இல்லையா? ஓகே. பிஃபோர் த நேம் ஆஃப் ஹோலி புக்ஸ். Before the name of holy books. வருமா வராதா? வரும் இல்லையா? தி பைபிள், தி குரான், தி ராமாயணா. சரிங்களா? சரி, இப்ப வால்மீகிஸ் ராமாயணான்னு எழுதுறேன்னு வச்சுக்கிடுவோம். வால்மீகிஸ் ராமாயணம்னு எழுதணுமா அல்லது வால்மீகிஸ் தி ராமாயணான்னு எழுதணுமா? ராமாயணா இஸ் a holy book இல்லையா? ஆமா. இப்ப வால்மீகிஸ் ராமாயணான்னு எழுதலாமா அல்லது வால்மீகிஸ் தி ராமாயணான்னு எழுதலாமா? வால்மீகிஸ் த ராமாயணம் எத்தனை பேரு? அது ஒரு ஹோலி புக் தானே. கவனிங்க, நீங்க வெறுமனே ஹோலி புக்கோட நேம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாதான் த பயன்படுத்தணும். அந்த ஆத்தரோட சேர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா அந்த இடத்துல எது வராது? ஆர்டிகிள் த வராது. சரிங்களா? அந்த வகையில இங்க வந்து நீங்க வால்மீகிஸ் ராமாயணா தான், வால்மீகிஸ் தி ராமாயணா அது தவறு. அதே போல நீங்க வெறுமனே ராமாயணா குரான் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அந்த இடத்துல என்னது? த ராமாயணா த குரான் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அடுத்தது பிஃபோர் த நேம் ஆஃப் ரிவர்ஸ். பயன்படுத்துவோமா பயன்படுத்த மாட்டோமா? பயன்படுத்துவோம், கண்டிப்பா பயன்படுத்தணும், அதுதான் விதி. சரிங்களா? தி கங்கா தான், தி வைகை தான், தி தாமிரபரணி தான். சரிங்களா? அப்ப என்ன செய்யக்கூடாது? ஆர்டிகிள் பயன்படுத்தாம இருந்துடக்கூடாது. சரிங்களா? பிஃபோர் த நேம் ஆஃப் ஓசன். சி அல்லது ஓசன் இல்லையா? பெருங்கடல்கள் அல்லது கடல்களுக்கு முன்னால என்ன செய்வீங்க? பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்தணும் இல்லையா? தி அரேபியன் சி தான், தி இந்தியன் சி தான், தி இந்தியன் ஓசன் தான். சரி, அப்ப என்ன அப்படின்னு சொன்னா நேம் வந்து ஓசனா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்வீங்க? ஆர்டிகிள் த பயன்படுத்துவீங்க. சரிங்களா? ஓகே. இண்டிவிஜுவல் மவுண்டைன். இண்டிவிஜுவல் மவுண்டைன், இப்ப மவுண்ட் அபு சொல்றீங்க இல்லையா? அபு மலை குன்று அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதா? பயன்படுத்த கூடாது. பாருங்களேன், பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. மலை குன்று பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஆமா, மவுண்ட் அபு அப்படின்றது நீங்க தனிப்பட்டு ஒரே ஒரு மலை குன்று அப்படின்ற இடத்துல. ஆமா, வெரி குட். நான் இப்ப உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். நீலகிரி மலை மலை குன்றா மலை தொடரா? மலை தொடர். அதனாலதான் நீங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தீங்க. புரியுதுங்களா? ஆமா, இப்ப தெரியுதா? தி நீலகிரி அது மலை தொடர். என்ன மலை தொடர்? இல்ல, இங்க கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஒண்ணு இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப மலை தொடர்ன்றதுனாலதான் நீங்க என்ன சொன்னீங்க? த நீலகிரிஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது மலை குன்று கிடையாது. நீங்க கண்ணால பாக்குறீங்க மலை குன்றுனா என்னது? இப்ப இந்த இது ஏறி இறங்குறதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, ஆனா என்னது? இது மலை தொடர், அதனால தி நீலகிரிஸ் அப்படின்ட்டு. ஓகே.
ஸோ அதனால இண்டிவிஜுவல் மவுண்டெயினுக்கு ஆர்டிகிள் வராது, சீரீஸ் ஆஃப் மவுண்டெயினுக்கு என்ன செய்யும், ஆர்டிகிள் வரும். சரிங்களா? வேற எதுக்கெல்லாம் வரும்? இது ஒரு பெரிய லிஸ்டே உண்டு. சரிங்களா? வேற எதுக்கெல்லாம் வரும்? இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்கு தி போட சொல்றான். எதுக்கு? பஞ்சாபுக்கு தி பஞ்சாப். ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இது உண்டு. சரிங்களா? இந்தியாவில் இது வந்து விதிவிலக்கா இருக்கு. சரிங்களா? காரணம் எனக்கும் தெரியல. ஒருவேளை வந்துட்டு என்ன சொல்றது, பஞ்சாப் ப்ராவின்ஸ் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம ஒருவேளை லேண்ட் பிரிக்கும் போது இந்த பஞ்சாப்ல ஒரு பகுதி இன்னும் யார்கிட்ட இருக்கு, பாகிஸ்தான்கிட்டயும் இருக்கு. சரிங்களா? அதை வேரியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அப்படி எழுத சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இது மட்டும் என்னது, தி பஞ்சாப் அப்படின்ட்டு கொடுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அதே போல ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிற மக்கள், அந்த மொழி பேசக்கூடிய மக்களை குறிச்சா அதுக்கு என்ன வரும், த அப்படின்ற ஆர்டிகிள் வரும். சரிங்களா? வேற எங்கெல்லாம் வரும்? வெரி குட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரும் இல்லையா? த வீணா, த ஃப்ளூட், இந்த மாதிரி என்ன செய்யும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னால ஆர்டிகிள் த கண்டிப்பா என்ன செய்யணும், வரணும். சரிங்களா? டிவிக்கு முன்னால, அதாவது பெரும்பாலும் இன்வென்ஷனுக்கு முன்னால வரும், பட் ஒண்ணுக்கு மட்டும் வராது, ரேடியோவுக்கு வராது. ஸோ இதெல்லாம் ஏன் என்னன்னா நமக்கு என்ன செய்யாது தெரியாது, ரீசன் தெரியாது. புரியுதுங்களா? ஆமா, இன்வென்ஷன்ஸுக்கு முன்னால வரும், குறிப்பா டிவிக்கு வரக்கூடாது, ரேடியோவுக்கு என்ன செய்யும், வரும். புரியுதா? இப்ப ஐ எம் வாட்சிங் டிவின்னு தான் சொல்லுவோம். ஐ எம் வாட்சிங் த டிவின்னு சொல்றீங்களா? கிடையாது. பட் ரேடியோவுக்கு என்ன சொல்றாங்க, த ரேடியோன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விதிவிலக்குகளாவே இருக்கு. அது அப்படிதான் உங்களை சோதிக்கிறாங்க. டிவிக்கு வரக்கூடாது. சரிங்களா? எதுக்கு வரணும், ரேடியோவுக்கு வரணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலா உள்ள விதிகள் தான். இங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். நான் அந்த புத்தகம் போகவே, ஆமா, நாவல்லாம் ஹோலி புக்கா? பெரிய பெரிய நாவல் சொல்றீங்க, முக்கியமான நாவல் அதெல்லாம் வரவே வராது. சரிங்களா? ஏறக்குறைய எல்லாமே முடிச்சாச்சு. புரியல, தலைநகரமா? நான் நேத்தே சொல்லிட்டேன், ப்ராப்பர் நவுன் ஆயிடும். ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால எப்படி ஆர்டிகிள் வரும்? சரிங்களா? தலைவர்களோட பேர் மட்டும் என்ன ஸ்பெஷலா, உங்க பேருக்கு முன்னாலே ஆர்டிகிள் வராது. சரிங்களா? ஆமா. மோனமெண்ட்ஸுக்கு முன்னால மோனமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஃபேமஸ் பில்டிங். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தி எல்ஐசி தான், தி எல்ஐசி தான். அதே போல தி ரெட் ஃபோர்ட் தான், தி தாஜ்மஹால் தான். இதெல்லாம் என்னது, ஃபேமஸான பில்டிங். அதுக்கு முன்னால நிச்சயமா என்ன வரணும், ஆர்டிகிள் த வரும். த கச்சமா? ஆமா, அது போஸ்ட் தானே. சரிங்களா? முக்கியமான போஸ்ட்டுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம், ஆர்டிகிள் பயன்படுத்துறோம். த பிரின்சிபல், த பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் என்ன செய்யறோம், ஏன்னா அது அது வந்து யூனிக் அப்படின்றதுனால என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். எப்படி நீங்க த சன், த மூன், த எர்த் பயன்படுத்துறீங்களோ அதே போல பயன்படுத்துறோம். அதை விட முக்கியமானது என்னன்னா, ஒரு ஹோல் கிளாஸையும் குறிக்கிறதுக்கு. ஹோல் கிளாஸ் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க வந்துட்டு the cow gives us milk. சரிங்களா? அப்ப the cow gives us milk அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இதுல ஏன் த பயன்படுத்துனீங்க, என்னன்னா அந்த ஒட்டுமொத்த இனத்தையே குறிக்கும். பசுக்கள் பாலை தருகின்றன அல்லது பசு பாலை தரும். சரிங்களா? அப்ப என்னன்னா, நீங்க இது ஏதாவது ஸ்பெசிபிக்கா இந்த பசுமாடுதான் சொன்னீங்களா? கிடையாது. இந்த இடத்துல என்ன மீனிங்னா, ஒட்டுமொத்தமா அந்த இனத்தை குறிக்கிறதுக்காக என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அதே போலதான் நீங்க கேரக்டர் வைஸா பாத்தீங்கன்னா த ரிச், த புவர் பயன்படுத்துவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்,
பணக்காரர் சமூகம் அப்படின்னு சொல்றோம். த புவர் ஏழைகள் சமூகம். சரிங்களா? அப்ப ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறோம்? ஆர்டிகிள் த பயன்படுத்துறோம். சரிங்களா? வேற எங்க பயன்படுத்துறோம்? வெரி குட், டைரக்ஷன். சரிங்களா? த வெஸ்ட், த ஈஸ்ட், த நார்த், இந்த மாதிரி என்ன செய்யறோம்? பிஃபோர் த நேம் ஆஃப் டைரக்ஷன்ஸுக்கு முன்னால என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். வேற வாட்டர் அப்படின்றது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனுக்கு முன்னால ஆர்டிகிள் பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? ஆமா. ஐ ட்ரிங்க் வாட்டர் தானே சொல்றீங்க. ஐ ட்ரிங்க் ஏ வாட்டர், ஐ ட்ரிங்க் அண்ட் வாட்டர், ஐ ட்ரிங்க் த வாட்டர், ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா அது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனுக்கு முன்னால என்ன பயன்படுத்த மாட்டோம்? ஆர்டிகிள் பயன்படுத்த மாட்டோம் இல்லையா? ஐ ஈட் ரைஸ் தானே சொல்றீங்க. ஐ ஈட் த ரைஸ் சொல்றீங்களா? இல்ல. சரிங்களா? அப்ப மெட்டீரியல் நவுனுக்கு முன்னால என்ன செய்யக்கூடாது? ஆர்டிகிள் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? வேற எங்க பயன்படுத்துறீங்க? ஏறக்குறைய கவர் ஆயிடுச்சு. புரியுதா? இதெல்லாம் என்னது? ஆர்டிகிள் பயன்படுத்துற இடங்கள். எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? ஆர்டிகிள் எங்க பயன்படுத்தக்கூடாது? புரியல. வெரி குட். ஃபர்ஸ்ட் என்னது? ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால என்ன செய்யக்கூடாது? ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிளுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஒருவேளை பயன்படுத்தினா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். பயன்படுத்தினா அது என்னவாயிடும்? காமன் நவுனா மாறிடும். சரிங்களா? வேற வேற எங்க பயன்படுத்தக்கூடாது? மெட்டீரியல் நவுனுக்கு முன்னால பயன்படுத்தக்கூடாது. சரி, இண்டிவிஜுவல் மவுண்டெயினுக்கு முன்னால பயன்படுத்தக்கூடாது. இண்டிவிஜுவல் ஐலாண்டுக்கு முன்னால பயன்படுத்த முடியாது. சரி, வேற பிஃபோர் த நேம் ஆஃப் லாங்குவேஜஸ் இல்லையா? ஏன்னா அது இயல்பாவே ப்ராப்பர் நவுன். அதுக்கு முன்னால என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. மொழிகளின் பெயர்களுக்கு முன்னால ஆர்டிகிள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அது யாரை குறிக்கும் சொல்லியிருக்கிற? மொழி பேசக்கூடிய மக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? வேற ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால பயன்படுத்த முடியாது. அதே போல என்னது? நேம் ஆஃப் டிசீஸ் சொல்றாங்க. நேம் ஆஃப் டிசீஸ், நேம் ஆஃப் கேம்ஸ், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. இப்ப நம்ம லெட்டர், லீவ் லெட்டர்லாம் எழுதணும்ல. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தானே எழுதுனீங்க. ஏ ஃபீவர், அண்ட் ஃபீவர், த ஃபீவர் அப்படிலாம் போட்டீங்களா? இல்ல இல்ல, இவ்வளவுதான். பிஃபோர் த நேம் ஆஃப் மீல்ஸ் பயன்படுத்த முடியுமா? ஐ ஹாவ் லஞ்ச் தான் இல்லையா? ஐ ஹாவ் அ லஞ்ச், ஐ ஹாவ் த லஞ்ச் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல. அப்பவே என்ன செய்ய முடியாது? ஆர்டிகிள் பயன்படுத்த கூடாது. ஐ ஹாட் ஏ லஞ்ச் சொல்லுவீங்களா? இல்லையே, ஒரு சந்தேகம் வரும் போலயே. ஐ ஹாட் ஏ லஞ்ச்னா சொல்லுவீங்க. நீங்க லஞ்ச் முடிச்சிட்டீங்களான்னு இவங்களை எப்படி கேட்பீங்க? ஹேட் யுவர் லஞ்ச்னு தானே கேட்பீங்க. ஹேட் யுவர் ஏ லஞ்ச், த லஞ்ச் அப்படி கேட்பீங்களா? இல்ல இல்ல. அது என்ன செய்யாது? ஆர்டிகிள் வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து நேம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எழுதிட்டீங்களா? நேம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால் தானே. ஐ ஆம் பிளேயிங் ஏ ஃபுட்பால்னா சொல்லுவீங்க? இல்ல. சரிங்களா? அதாவது இது வந்து ஜென்ரலா நமக்கே தெரியும். நம்ம சொல்லி பார்த்தோம்னா எங்க பயன்படுத்தலை அப்படின்றது தெரியும். ஆனா அந்த இடத்துல போய் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். புரியுதா? பயன்படுத்தணுமோ அப்படின்ட்டு. நீங்க இயல்பா நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும். அதுல ரொம்பலாம் குழப்ப வேண்டாம். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த என்னது எவரெஸ்ட் மட்டும் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு இல்லையா? ஆனா ரூல் என்னதுதான்? எவரெஸ்ட் தான், த எவரெஸ்ட் கிடையாது. சரிங்களா? சில புத்தகங்கள்ல அப்படி தப்பா போட்டிருப்பாங்க. அதை மாத்திக்கிறங்க. ஏன்னா அது பீக். பீக் அப்படின்னாலே த வராது. சரிங்களா? வேற எங்க பயன்படுத்தக்கூடாது? வேற எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? த ஹாஸ்பிட்டல். புரியல. அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நீங்க இப்ப இன்னைக்கே நடத்துவோம். சரிங்களா? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நீங்க என்ன செய்வீங்க? இது வந்து கண்டிப்பா வரணும். சரிங்களா? ஒண்ணு அது ஒன் ஆஃப் த அல்லது த அப்படின்ட்டு. நீங்க எவரெஸ்ட்லயே கூட எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்ப அந்த ஹையஸ்ட் அப்படின்றது எதுக்காக நீங்க த போடுறீங்க? இது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். அதுக்கு முன்னால என்ன செய்யறீங்க? த பயன்படுத்துறீங்க. சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வேற எங்க பயன்படுத்த கூடாது? வேற எங்கெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க?
எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவீங்களா? நீங்க நார்மலா இங்க இப்ப இந்த ஸ்கூல் சொல்றீங்க, த நிர்மலா ஸ்கூல் சொல்லுவீங்க இல்ல. சோ இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். புரியுதுங்களா? இது எல்லாமே என்னது? ப்ராப்பர் நவுன். புரியுதா? அதனால இது என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவே முடியாது. ஓகேவா? சோ அப்ப ஆர்டிகிள் த பயன்படுத்துற இடங்கள் ஒண்ணு, ஆர்டிகிள் எந்த இதுவுமே பயன்படுத்தக்கூடாதது ஒண்ணு. சரியா? இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, ஏன்னு பயன்படுத்துறதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப அவர் முன்னாடி ஏ வருமா ஆன் வருமா? ஹானஸ்ட், ஹோட்டல், ஹோட்டல், ஏ ஹோட்டல், ஏ ஹோட்டல் ஆன் ஹோட்டலா? ஓகே. ஹேர், ஏயா அண்ணா இங்க என்னது, H is சைலண்ட் இல்லையா? அதுல இங்க சைலண்ட் இல்லையா? ஆமா. சி இந்த விஷயத்துலதான் குழப்பம், நீங்க யதார்த்தமா உள்ளதெல்லாம் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்எல்ஜே என்னது, and எம்எல்ஜே and HMT வாட்ச். சரிங்களா? and எல்ஐசி மெம்பர். சரிங்களா? தி எல்ஐசி பில்டிங், நல்லா கவனிங்க, ஏன்னா அது ஃபேமஸ் பில்டிங்ல வருது, அது தி எல்ஐசி பில்டிங். பட் இங்க எல்ஐசி மெம்பர்னு போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப என்ன வந்துடும், அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது, இப்ப இதெல்லாம் வந்து வவல் லெட்டர் கிடையாது, அப்படிதானே? பட் அது என்னவா இருக்கு, வவல் சவுண்ட்ல ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? என்ன உங்களுக்கு தெரியும், H அப்படின்றதுக்கு என்னது ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபோனடிக் ஸ்கிரிப்ட் அப்படித்தானே இருக்கும். ஹெச் எப்படி உச்சரிப்பீங்க, ஹெச் எப்படி உச்சரிப்பீங்க? ஹச், வோடஃபோனு, ஐடியா, எப்படி உச்சரிப்பீங்க? தனிப்பட்டு சொல்லும் போது ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கும் போது இந்த டேர்மை நீங்க எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? இந்த லெட்டரை ஹச், ஹெச். இங்க டிக்ஷனரி கொண்டு வந்தீங்களா புத்தகத்தோட சேர்த்து? யாரும் கொண்டு வரல, மொபைல் கொண்டு வந்திருக்கிறீங்க. சரி, ஸ்கிரிப்ட் இப்ப எடுத்து பாருங்க, ஹெச்சுக்கு எப்படி இருக்குன்னு. H, நான் ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு உங்கள்கிட்ட கேட்கிறேன் இல்லையா? H தான் உச்சரிக்கணும் தனிப்பட்டு இந்த லெட்டரை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஹச். சரிங்களா? ஆமா, ஸ்கிரிப்ட் பாருங்க, ஹச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஃபோனடிக் ஸ்கிரிப்ட் ஃபார் H அப்படின்னு போட்டீங்கனாலே இந்த இது பார் கோட்ல காமிக்கும். ஓகேவா? சோ அதனால அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வவல் சவுண்ட் என்னது, இது ஒண்ணு. சரியா? சரி, ஒருவேளை எனக்கு அதை மீறி சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, சரிங்களா, பெரும்பாலும் தமிழ்ல எழுதுனீங்கன்னு வச்சுக்கிருவோம். தமிழ்ல எழுதுனீங்கன்னா அதுல இருந்து ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணலாம். யாருக்கு அப்படின்னா, சாரி இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான். ஏன்னா நீங்க அம்ப்ரெல்லா எப்படி எழுதுவீங்க, எழுதுவீங்க. யூனிவர்சிட்டி தமிழ்ல எப்படி எழுதுவீங்க, யூ எழுதுவீங்க இல்லையா? சோ இது வந்து ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு தான், இது எல்லாத்துக்கும் சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்ல வரல. புரியுதுங்களா? ஒண்ணு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா வவல் சவுண்ட் அப்படின்றது என்ன சவுண்டு? வவல் சவுண்ட் அப்படின்னா என்னது, உயிர் எழுத்து. சரிங்களா? நீங்க இது வந்து இங்கிலீஷும் தமிழும் ஒத்துதான் போகும். நீங்க சிலபிள் படிக்கும் போது பாப்பீங்கல்ல, ஆமா தானே? சிலபிள்னா என்ன அர்த்தம், அசை பிரிக்கிறது. சரிங்களா? இப்ப நீங்க வந்துட்டு எஜுகேஷன் என்ன, எத்தனை சிலபிள் இருக்கு, ஏ டு கே ஷன். சரிங்களா? அப்படித்தானே பிரிக்கிறீங்க. பெரும்பாலும் இந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தமிழ்ல எப்படி எழுதுவீங்க, இத தமிழ்ல எப்படி எழுதுவீங்க? சரிங்களா? ஏ. சரிங்களா? சோ என்னது, இந்த எழுத்துக்கு இணையா இருக்கிற ஆங்கில உச்சரிப்பு என்னது, ஏ. இங்க இருக்கா? ஓகே. ஜூ தமிழ்ல எப்படி பிரிப்பீங்க? இந்த ஊ என்னது,
உயிரெழுத்து இல்லையா? ஆமா தானே? சோ உயிரெழுத்தை தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? வவல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஊக்கு இணையான சவுண்ட் எங்க இருக்கு? ஜூல இருக்கா? அதுக்கடுத்து கே இக்கு பிளஸ் ஏ. ஷன்ல பாத்தீங்கன்னா என்னது? இன் வந்து வவல் கிடையாது. அப்ப இது இயல்பாவே என்ன இருக்கும்? ஆ இஸ் பிளஸ் ஆ. அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன என்ன வார்த்தை இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்களோ அதை அப்படியே தமிழ்ல எழுதி மெய்யெழுத்து அடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை சிலபிள் தான் அந்த வார்த்தையில இருக்கும். ஆமா தானே? இப்ப நீங்க எஜுகேஷன் அப்படின்ற வார்த்தையில மெய்யெழுத்து இன்னும் மட்டும்தான். மிச்சம் எல்லா உயிர்மை எழுத்துலயும் ஒரு உயிர் சவுண்ட் இருக்கும். அப்ப இது எத்தனை எழுத்து? 4 எழுத்து. அப்ப இது எத்தனை சிலபிள்? டெட்ரா சிலபிள் இல்லையா? ஏன்னா 1 இருந்தா மோனோ சிலபிள், 2 இருந்தா டை அல்லது பை சிலபிள், சரிங்களா? 3 இருந்துச்சுன்னா ட்ரை சிலபிள், 4 இருந்துச்சுன்னா டெட்ரா, 5 இருந்துச்சுன்னா பென்டா, 6 இருந்துச்சுன்னா பாலி சிலபிள், சரிங்க தானே? ஆனா 10th என்ன இது கொடுத்துருப்பானா 3க்கு மேல போனாலே பாலின்னு கொடுத்துருப்பான். நீங்க 11th 12th வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? 5க்கு மேல போனாதான் பாலி சிலபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல அல்டிமேட் அப்படின்லாம் நிறைய இருக்கு, சரிங்களா? அதை பிரிச்சு பின்னாடி பார்ப்போம். சோ அப்ப சிம்பிளா வந்து என்னது, நீங்க இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க பாப்போம். டிபார்ட்மெண்ட். தமிழ்ல எப்படி எழுதுவீங்க? தமிழ்ல கரெக்டா எழுத தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 1 2 3 4 அடிச்சாச்சா? மிச்சம் எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 எழுத்து இருக்கு. அப்ப டிபார்ட்மெண்ட் பிரிங்க. டி பாட் மென்ட். புரியுதுங்களா? அப்ப எத்தனை சிலபிள்? 3 சிலபிள் தான். சொல்லுங்க. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. குரில் நடில் தேவையில்லை. எங்க சேர்ந்திருக்கு? அதுக்கு சொல்லல. மெய்யெழுத்தை மட்டும் அடிச்சிட்டீங்கனாலே மிச்சம் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை சிலபிள் அங்க இருக்கும். ஏன்னா இங்க குரில் நடிலே தேவையில்லை. ஏன்னு சொல்றேன். இப்ப டிஏ பிரிச்சிங்கன்னா இட் பிளஸ் இ ஒரு வவல் சவுண்ட், பாவ பிரிச்சிங்கன்னா இ பிளஸ் ஆ ரெண்டாவது வவல் சவுண்ட், சரிங்களா? மேய பிரிச்சிங்கன்னா இம் பிளஸ் ஏ மூணாவது வவல் சவுண்ட். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க இந்த சவுண்ட் கான்செப்ட் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். புரியுதுங்களா? இங்க வவல் சவுண்ட் இப்ப நம்ம ஏ சொல்றோம், சரிங்களா? ஏ இங்க தமிழ்ல என்னது? நம்ம ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம் இல்லையா? தமிழ்ல என்ன செய்யறோம்? ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதைத்தான் என்ன பண்றாங்க இங்கிலீஷ்ல ஏ. இதே இது வேற ஒரு மொழியில, இப்ப நீங்க ஹிந்தியில எடுத்தா ஹிந்தியில ஆதான் இப்படித்தான் இருக்கும் இல்லையா? ஆமா, பிரெஞ்சுல ஆதான், சரிங்களா? அது எனக்கு தெரிஞ்ச தெரியல. இந்த சிறப்பு இலகரத்தை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? வெவ்வேறு மொழிகள்ல நமக்கு உச்சரிப்பு இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அப்ப இங்க மெய்யெழுத்தை மட்டும் அடிச்சிட்டீங்கனாலே எத்தனை எழுத்துன்னு வந்துடும், சரிங்களா? பெரும்பாலும் வந்துடும். இதுல என்ன செஞ்சிடும்? பெரும்பாலும் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரா பழைய பாட புத்தகத்துல 2 உண்டு. என்னன்னா கர்னல். ஸ்கூல் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஸ்கூல் எத்தனை சிலபிள்? தமிழ்ல எழுதுனாலே என்னது? ஸ்கூலு. செக் பண்ணி பாத்தீங்க இவன் சொல்றது சரியா தப்பா அப்படின்ட்டு. சரியா? சரியா தப்பா? இல்ல, நான் சொன்னது சரியா தவறா? சரிதான், சரிங்களா? ரொம்ப ரேரா சில வார்த்தை இருக்கு, அது இங்கிலீஷ்க்கே உரிய சேட்டை. எப்படின்னு சொன்னா எழுதுறது ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க, சரி எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும், உச்சரிப்பு வேற ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இத இங்கிலீஷ்ல எப்படி உச்சரிப்பாங்க? அப்படியா? கொலோனல் உச்சரிப்பீங்க. கர்னல் இல்லையா? இது என்னது? கர்னல். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இது கொடுத்திருப்போம், சரியா? கர்னல் 2 சிலபிள் தான். இது இது வந்து விதிவிலக்கா இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டா பழைய புத்தகத்தை அனலைஸ் பண்ணோம், புரியுதா? இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசியா. தமிழ்ல நீங்க வாட்டுக்கு ஆசியான்னு எழுதிடுவோம், புரியுதா?
ஆமா, ஆனா என்னது இங்கிலீஷ்ல என்னது ஏசியா. இது எத்தனை சிலபிள்? ஏசியா 2 சிலபிள் தான். ஆனா தமிழ்ல நம்ம ஆசியான்னு எழுதுவோம், அப்ப 3ன்னு ஆயிடும். சோ இது வந்து விதிவிலக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப கர்னல் ஏசியா அப்படின்ற 2 மட்டும் என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப பியூட்டிஃபுல் சொல்லுங்க பாப்போம். என்ன வரும்? பியூட்டிஃபுல். சரிங்களா? நீங்க எழுதும் போதே பியூடின்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும். புரியா? தமிழ்லயும் என்ன செய்யணும் ஓரளவாவது. ஆமா, நீ அதான் சொல்ற, எக்ஸாக்டா உங்களுக்கு தமிழ்ல எழுத தெரிஞ்சா மட்டும்தான் இது சரியாகும். ஒன் செகண்ட் நீங்க செக் பண்ணிக்கிறலாம். நீங்க தமிழ்லயே எக்ஸாக்டா எழுத தெரியல அப்படின்னு சொன்னா தப்பாயிரும். சரியா? ஆமா, பி அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு தான். சரிங்களா? ஏன்னா இங்க பின்னா பக்கத்துல ஐ வந்திருக்கணும்ல, அப்படிலாம் கிடையாது. உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கிறோம்? பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் உச்சரிப்போம் இல்லையா? அப்ப இப்பு யூ வந்துருது. அதுக்கேற்றது மாதிரி தான் என்ன செய்யணும், நாம இதை கொண்டு போகணும். சரியா? இல்ல, இதை நான் ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்கேன். ப்ரொனன்சியேஷன்ல எஜுகேஷன் தான் சரி. சில இடங்கள்ல எடுகேஷன் அப்படின்ட்டு என்ன சிக்கல்னா ஒண்ணு இருக்குங்க. சரிங்களா? நம்ம ஒரே இங்கிலீஷ் பயன்படுத்துறது இல்லை. புரியுதா? கவனிங்க, இதுல என்ன செய்யுதுன்னா, நம்ம டிக்ஷனரி பயன்படுத்தும் போது ஃபோனடிக் ஸ்கிரிப்ட் பார்க்கணும். புரியுதா? ஒரு சில வார்த்தைகளுக்கு 2 ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்போம். அப்ப 2ல எது வேணாலும் நம்ம சரின்னு என்ன செஞ்சுக்கரலாம், ஏத்துக்கரலாம். ஆனா காலங்காலமா எனக்கு தெரிஞ்சு என்னதான் சொல்லிட்டு இருந்தோம், எஜுகேஷன் தான் இல்லையா? இப்ப சிலர் என்ன பண்றாங்க, எடுகேஷன் அப்படின்றாங்க. டு உச்சரிப்பை உச்சரிக்கிறாங்க இல்லையா? ஆமா. அது வந்து ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நான் கொண்டு வந்திருக்கேன், டிக்ஷனரி பாக்குறேன், வேணா பிரேக்ல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் கரெக்டா என்ன ஸ்கிரிப்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? மிச்சபடி ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த உச்சரிப்புக்கு இதுதான் அப்படின்னு துல்லியமா. இப்ப நீங்க இதை எப்படி உச்சரிப்பீங்க? இதை எப்படி உச்சரிப்பீங்க? உமன் உச்சரிப்பீங்க. இதை எப்படி உச்சரிப்பீங்க? விமன். அப்படிதான் இருக்கா ஸ்கிரிப்ட்? தெரியாது. ஸ்கிரிப்ட் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கிரிப்ட் வந்து இப்படி இருக்கு, விமின் தான். ஆமா, புரியல? இல்ல ஸ்கிரிப்ட் வந்து அதுதான். சரிங்களா? விமின் தான். நாம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது உங்களுக்கு எப்படி ஃபோனடிக்ஸ்ல இருந்து 1-2 கேட்கறான் சிலபிள்ல. அது இந்த மாதிரி என்ன செஞ்சுறாங்க, பலரும் தப்பா உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து போட்டுறான். புரியுதுங்களா? ஆக்சுவலா வந்து என்னது, விமின் அப்படின்றதான் சரி. ஆனா நம்ம என்ன செய்யறோம், விமன். இன்னும் சொல்ல போனா உமன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, சரி பண்ணாங்க, இல்ல அது WIV உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இது ஒண்ணு யோசிச்சா இல்லதான், அதெல்லாம் தப்பு கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இப்ப I have dash 1 rupee coin. இந்த இடத்துல என்ன ஆர்டிகிள் வரும், இந்த ஒண்ணை எப்படி நீங்க இதை ஆர்டிகிள் எது வரும்னு சொன்னீங்கன்னா உச்சரிப்பு சரியா உச்சரிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். I have an 1 rupee coin. ஓகே, வெரி குட். வேற I have a 1 rupee coin. ஓகே, வேற the one. ஓகே, வேற இருக்கிறதே 3 ஆர்டிகிள் தான். 3ஐயும் சொல்லி முடிச்சாச்சு இல்லையா? சரி, கவனிங்க, எதையுமே வராது. I have 1 rupee coin அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, என்னன்னா 1 அப்படின்றதுக்கான ஃபோனடிக் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா WON. சரிங்களா? அது ஓவே கிடையாது. புரியுதா? 1 W உச்சரிப்பு வரும். அப்ப I have a 1 rupee coin. சரிங்களா? ஆமா, எப்போதுமே 1க்கு முன்னால ஏன் வரவே வராது. வந்தா தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
ரெண்டு விஷயம் தெரியும். உங்களுக்கு ஆர்டிகிளை பத்தி ஒன்றும் தெரியல. ரெண்டாவது என்ன தெரியும்? ஒன் அப்படின்றதுக்கு சரியான உச்சரிப்பும் தெரியல. சரிங்களா? ஸோ அப்ப இங்க என்னதான் வரும்? அதான் வரும். சரிங்களா? ஏன் வராது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, பொண்ணை குறிக்குது. ஒருவேளை இதை விட்டுருங்க, ஐ ஹாவ் a rupee coin அப்படின்னு சொல்றீங்க, வராது இல்லையா? ஆமா, அப்பனா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தவறு தானே. சரி, ஒண்ணுக்கு முன்னால ஆர்டிகிள் கண்டிப்பா என்ன செய்யணும்? வரணும். சரிங்களா? ஆமா, இப்ப நீங்க ஒண்ணுக்கு அடுத்து வேற ஏதோ இந்த ருபீஸ் ஆறாம வேற ஏதாவது வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப ஐ ஹாவ் ஒன் சைல்டு, ஐ ஹாவ் ஒன் சைல்டு, புரியுதுங்களா? அல்லது ஐ ஹாவ் அ சைல்டு, அவ்வளவுதான். அப்ப இந்த ஒன் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ஏ வருது, அல்லது ஏ அப்படின்றத ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ஒன்னு வருது. ஆனா இங்க இந்த 1 ரூபி காயின் வரைக்கும் ஒரே டேர்ம் தான் இல்லையா? 1 ரூபி காயின் அப்படின்றது எதை குறிக்குது? ஒரே ஒரு காயினை தானே குறிக்குது. அப்ப இது எல்லாமே நவுன் தான், இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இங்க ஆர்டிகிள் வருமா வராதான்னு முடிவு பண்றீங்க. புரியுதுங்களா? புரிஞ்சா இல்லையா? அதனால வந்துட்டு அந்த இதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் போவோம். ஏன்னா ரிப்பீட்டட் இது ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள் உங்களுக்கு சொல்லியாச்சு. அதே போல என்ன சொல்லியாச்சு? ஒன்னு ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன மீனிங் மாறும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? he has a black and white horse சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தோம்? புரியல. நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும், முழுசா சொல்லிருங்க. சரிங்களா? ஓகே. he has a black and a white horse அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா he has a black and white horse அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு ஆர்டிகிள் கூடுதலா வந்துருச்சுன்னா பொருள் என்ன செஞ்சிருது? மாறிடுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஓகே. இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னென்னலாம் இருக்கும்? நவுன், ப்ரொனவுன், verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. ஓகே. இப்ப நவுன்ல நேத்து ஓரளவு பார்த்தோம் இல்லையா? எல்லாமே பார்த்தாச்சா? நமக்கு நவுன் எல்லாமே பார்த்துட்டோமா? பார்த்துட்டோமா? புரியல. நேத்து யாராவது ஒரு அப்படி என்ன சொல்ற ஒரு அசரீரி மாதிரி கேட்டுச்சு. இவர் வாட்டுக்கு மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாம் நடத்தாமே வெறும் ஆக்சிலரிஸ் மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாரு, மாடல் எல்லாம் சொல்லவே இல்லை, எங்க பயன்படுத்தணும்னு கேட்கவே இல்லை அப்படின்ட்டு. சரிங்களா? ஆமாவா இல்லையா? ஆனா நான் நடத்தும் போதே சொன்னேன், மாடல் ஆக்சிலரிஸ் தனியா நடத்துவேன், செமி மாடல் தனியா நடத்துவேன், அது வேற யூனிட்ல வருது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆமா, ஓகே. சரி, கவனிங்க. புரியல. செகண்ட் அப்படி இருக்கா? எதுல? ஓகே, இருந்துச்சுன்னா ஓகே, மாத்திக்கிறோம். சரிங்களா? ஓகே. சரி, கவனிங்க. சரி, நவுன் அப்படின்றது எங்க இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னேன், நேம். சரிங்களா? சோ அதுக்கு பிறகு என்ன சொன்னோம்? அதுல எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தோம். எத்தனை டைப் இருக்கு? 5 டைப்ஸ் இருக்கு. என்னென்னது? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நவுன்ல தான் நீங்க என்ன இருக்கு? சிங்குலர் ப்ளூரல் இருக்கா? கவுண்டபிள், அன்கவுண்டபிள் இருக்கா? சரி சார், நவுன்ல தான் என்ன இருக்கு? சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? திருப்பி கவுண்டபிள், அன்கவுண்டபிள் இருக்கு. சரியா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப இதா சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து நமக்கு அடிக்கடி கேள்வி வருது. புரியுதுங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்றேன். சிஸ்டர் இன் லா, இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? சிஸ்டர்ஸ் இன் லாவா? சரிங்களா? சிஸ்டர்ஸ் இன் லாஸா, சிஸ்டர் இன் லாஸா? புரியுதா? இப்படி மாத்தி கொடுப்பான்.
சிஸ்டர்ஸ் இன் லா. சரி, இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? என்னது? கசின் பிரதர்ஸ். இந்த டேர்மே முதல்ல தப்பு. கசின் தான். கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படிலாம் இல்லை. சரிங்களா? அப்ப முதல்ல இந்த டேர்மே தவறு. சரிங்களா? இனிமே மறக்க மாட்டீங்கல்ல? எரர் ஸ்பாட்ல வந்தாலும் மறப்பீங்க, மறக்க மாட்டீங்க. சரிங்களா? ஓகே, இதோட ப்ளூரல் என்னது? கசின்ஸ் தான். சரிங்களா? ஓகே, நேத்து எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஃபிஷ் சொல்லியாச்சு. டியர் ப்ளூரல் ஃபார்ம் என்னது? டியர் தான். சரிங்களா? வார்த்தைகள் மாறாதது. டியர் ஃபர்ஸ்ட் டேட்ல கேட்டிருக்கிறாங்களா? சரி, டியர், ஷீப், அதுக்கடுத்து என்னது? ஃபிஷ். சரிங்களா? ஸ்டாஃப். அதே நான் இது எல்லாமே நான் உங்களுக்கு வேரியேஷன் சொல்லிட்டேன். ஒருவேளை எஸ் சேர்த்தீங்கன்னா அது என்னது? வெரைட்டி. இப்போ நீங்க இங்க டீச்சர்ஸ் மட்டும் இருக்கிறீங்க, அப்ப என்னது? ஸ்டாஃப். ஒருவேளை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்ப என்ன சொல்லணும்? ஸ்டாஃப்ஸ் தான். புரியுதுங்களா? ஆமா, ஏன்னா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே இடத்துல கேதர் ஆகுறீங்கன்றப்ப அது ஸ்டாஃப்ஸ். புரியுதுங்களா? ஒரே வகையான ஸ்டாஃப் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாருமே டீச்சர்ஸ் அல்லது எல்லாருமே டாக்டர்ஸ் அல்லது எல்லாருமே இன்ஜினியர்ஸ் அப்படின்னா நீங்க என்னது? அது ஸ்டாஃப் மட்டும்தான். சரிங்களா? சோ அந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் என்னது இங்க இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நவுன்ல 3 கேஸ் இருக்கு. நவுன்ல எத்தனை கேஸ் இருக்கு? 3 கேஸ். என்னென்ன கேஸ் இருக்கு? நவுன்ல கேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு. நவுன்ல கேஸ். சரியா? நாமினேட்டிவ் கேஸ். என்ன கேஸ்? நாமினேட்டிவ் கேஸ். அடுத்தது அக்யூசேட்டிவ் கேஸ் அல்லது இங்க மூணாவது பொசசிவ் கேஸ். இத வந்து ஜெனிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கும், இது ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல இருக்கு, சரிங்களா, அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணுவாங்க? அதோட கேஸ் சொல்றாங்க. உங்க புக்ல இருக்கு. இப்ப he எப்படி வாசிப்பீங்க? he read a book yesterday இல்லையா? READ எழுத்து அதே எழுத்தா இருந்தா கூட உச்சரிப்பு எப்படி இருக்கும்? உச்சரிப்பு சேமா? RED தான் இல்லையா? READ அப்படின்னு தான் இருக்குமே தவிர அத பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி தான் உச்சரிக்கணும்? ரெட் இல்லையா? அப்ப he read a book yesterday இருக்கு. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த he இப்ப என்னவா இருக்கு? சப்ஜெக்டா இருக்கு இல்லையா? அப்ப இந்த he அப்படின்ற நவுன் அல்லது ப்ரொனவுன் இதோட கேஸ் என்னது? நாமினேட்டிவ் கேஸ். இதோட கேஸ் என்னது? நாமினேட்டிவ் கேஸ். ஒருவேளை இங்க ஏ புக் அப்படின்னு இருக்கு பாருங்க, சரிங்களா? இது எதுவா இருக்கு? அந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்டா இருக்கா? அப்ப இந்த ஆப்ஜெக்ட் என்னது? அக்யூசேட்டிவ் கேஸ். சரிங்களா? இதுல பொசசிவ் அப்படின்றது என்னன்னா, இப்ப this is your car. இந்த யோர் அப்படின்றது என்னது? பொசசிவ். சரிங்களா? அது சப்ஜெக்டா வரலாம், ஆப்ஜெக்டா வரலாம், இடையில வரலாம். சரிங்களா? அது அது உரிமை பொருள் தானே, யோர் உங்களுடைய. புரியுதா? அப்படி வர்ற வார்த்தைகள் எல்லாமே என்னது? பொசசிவ் கேஸ் தான். அப்ப நவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்ல அது இருக்கிற இடத்தை பொறுத்து அது நாமினேட்டிவ் கேஸா, அக்யூசேட்டிவ் கேஸா அல்லது ஜெனிட்டிவ் கேஸா அல்லது பொசசிவ் கேஸான்னு என்ன செய்யறோம்? முடிவு பண்றோம். சரிங்களா?
ஆமா, பொசசிவ் கேஸுக்கு இன்னொரு டேர்ம் தான் என்னது, இந்த ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நவுனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் என்னது இல்லை. மிச்சபடி உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொன்னா சின்ன கிளாஸ்ல நிறைய கொடுத்துருப்பாங்க, எப்படி சிங்குலர் வந்து ப்ளூரலா மாறுது, எந்தெந்த வார்த்தைகள் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க என்னது எஸ், சிஹெச், அதுக்கடுத்து என்னது இஎஸ், வேற அப்படியா? நான் சொல்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க இந்த வார்த்தைகள்ல முடிகிறது, புரியுதா, எப்படி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஒய் இல்ல, ஒய் இருந்துச்சுன்னா ஐஎஸ் மாறும் இல்லையா? இப்ப பேபி அப்படின்னு இருந்துச்சுன்னா பேபிஸ் இல்லையா, கண்ட்ரி. அது மாதிரி இப்ப எஸ்ல முடிஞ்சுன்னா என்னவா மாறும் யோசிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை எஸ்ல முடியுது, அதை ப்ளூரலா மாத்தணும், எப்படி மாறும்? இஎஸ்ஆ மாறும் இல்லையா? அதே போல சிஹெச்ல முடிஞ்சுன்னா சர்ச், என்னவா மாறும்? சர்ச்சஸ். சரியா? இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வவ்வல் லெட்டர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது என்னவா மாறும்? புரியுதுங்களா? அதுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. இப்ப நீங்க ரேடியோ இருக்கு, ரேடியோஸ் எப்படி மாத்துவீங்க? RADIO இஎஸ்ஆ, எஸ் தான், எஸ் தான். சரிங்களா? பொட்டேட்டோ இருக்கு, இஎஸ் சேர்ப்பீங்க. புரியுதா? அதெல்லாம் நீங்க ரொம்ப மைனூட்டா கவனிச்சுக்கிறணும், எப்ப வந்து எஸ் சேருது, எப்ப இஎஸ் சேருது அப்படின்ட்டு. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், கேட்கறது ஜஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் தான், ஆனா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நவுனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். மிஞ்சி போனா கேஸ் கேட்பாங்க, அதுக்கடுத்து சிங்குலர் ப்ளூரல் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன இருக்கு? ப்ரொனவுன் இருக்கு. சரி, ப்ரொனவுன்னா என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் இல்லையா? நவுனுக்கு பதிலா பயன்படுத்தப்படக்கூடிய இன்னொரு நவுன் தான் என்னது? ப்ரொனவுன் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? ப்ரொனவுன்ல எத்தனை டைப் இருக்கு? ப்ரொனவுன்ல எத்தனை டைப் இருக்கு? புரியல? 7 இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்பேன். ரிஃப்ளெக்சிவ், எம்பேட்டிக், ரிலேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரெசிப்ரோக்கல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ். புரியல? எம்பேட்டிக் ப்ரொனவுன். ஓகே, முதல்ல என்ன சொன்னீங்க? ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா உங்களை நீங்க ரெஃப்ளெக்ட் பண்றதா? he himself. சரி, வர he himself. இதுல உள்ள himself அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொனவுனா இருக்கு? ரெஃப்ளெக்சிவ். சரிதானா? இதுக்கு மீனிங் என்னது? he himself ate everything. அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டான். சரி, இது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்றீங்க. ஆமா, ரெஃப்ளெக்சிவ் அப்படின்றது சொல்றேன் கேளுங்க, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்னா இருந்தால், புரியுதுங்களா? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒண்ணுதான், வெவ்வேறு கிடையாது. அப்படின்னா மட்டும்தான் அது என்னது? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்ப you saw yourself in the mirror. You saw yourself in the mirror. என்ன அர்த்தம்? இது இல்லையா? ஏன்? இதுல இருக்கக்கூடிய yourself, இங்க கவனிங்க, இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட் தானே. இந்த இடத்துல என்னது? ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட் யாரு? இந்த ஆப்ஜெக்ட் யாரத்தான் இங்க குறிக்குது?
இவனை தானே குறிக்குது. சோ இந்த இடத்துல வரக்கூடிய yourself அப்படின்றது என்னது? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இல்லையா? இப்ப ஐ ஹர்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றேன், உங்க புக்லயே அதுதான் இருக்கும் இல்லையா? ஐ ஹர்ட் மை செல்ஃப். இங்க காயப்படுத்தினது யாரு? ஐ. காயப்பட்டது யாரு? நான் தானே. அப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் தானே. எப்படி? he ate himself everything னா என்ன பொருளாகும்னு யோசிச்சீங்கன்னா கொஞ்சமாவது? he ate everything himself அது அதை விட மோசமானதா இருக்கும். புரியல? he ate அது வரும். அவங்க சொல்றது பாருங்க, கொஞ்சம் மாத்திக்கிறோம்ன்றாங்க. மாத்துவோம், என்ன மீனிங் வரும்? நீங்க உங்களே சாப்பிடுவீங்களா? அது எப்படி வரும்? இல்ல, நல்லா கவனிங்க. அவனே சாப்பிடுறது முதல்ல சாத்தியமா? இப்ப நீங்க உங்களையே காயப்படுத்திக்கிறது சாத்தியம், ஆமா தானே? நீங்க உங்களே சாப்பிடுறது எப்படி சாத்தியமாகும்? சரியா? அப்ப கவனிங்க, ஒரு க்ளூ இருக்கு இங்க. என்னன்னா ரெஃப்ளெக்சிவ் அப்படின்றது, நான் திருப்பி சொல்றேன், சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள். புரியுதுங்களா? ஏன்னா வார்த்தை மாறாது. இப்ப இதே himself, yourself, themselves தான் எங்க வரும்? எம்பேட்டிக் ப்ரொனவுன்லயும் இதே வார்த்தை தான் வரப்போகுது. புரியுதுங்களா? பட் இடம் வந்து உங்களை காட்டி கொடுப்போம். ஒண்ணு சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதை எந்த இடத்துல பயன்படுத்துறோம்னா, எம்பேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே வந்துடும். எம்பேட்டிக்கா அது எங்க வருதோ அப்ப எங்க வந்துடும்? சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே வந்துடும். சரிங்களா? இப்ப ஒண்ணும் கிடையாது, மிகப்பெரிய ஆட்கள் அவங்க செய்யும் போது நமக்கு அதிசயமா தெரியுது சில வேலைகள். சரிங்களா? நம்ம என்ன சொல்ல வரோம்? பிரைம் மினிஸ்டர் he himself, புரியுதுங்களா, went to the airport அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே தான் போனாரு, அவராத்தான் போனாரு. புரியுதுங்களா? சரி, அப்ப வந்து என்னன்னா, அது எம்பசைஸ் பண்றதுக்காக, ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக என்ன செய்யறோம்? சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே பயன்படுத்துறோம். அல்லது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல என்ன செய்வோம்? பயன்படுத்திடுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? அது எம்பேட்டிக் ப்ரொனவுன். புரியுதுங்களா? அப்ப இங்க ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்றது வேற, எம்பேட்டிக் ப்ரொனவுன் அப்படின்றது வேற. புரியுதுங்களா? ரெஃப்ளெக்சிவ் அப்படின்றது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்னாவே இருக்கணும். புரியுதுங்களா? ஆமா, ரெண்டுமே சேம். பட் எம்பேட்டிக் அப்படின்றது என்னது? பல நேரங்கள்ல அங்க ஆப்ஜெக்ட் இருக்காது. அந்த சென்டென்ஸ்ல பல நேரங்கள்ல என்ன இருக்காது? ஆப்ஜெக்ட் இருக்காது. சரிங்களா? அப்படி இருந்தாலுமே செகண்ட் க்ளூ தான் என்னது? இந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே அல்லது ஆப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே போடுறது. சரிங்களா? அப்ப அது எம்பேட்டிக்கா, அதை அழுத்தி சொல்றதுக்காக. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணும் கிடையாது. he ate everything னா என்ன குறைஞ்சு போச்சு? he ate everything னா என்ன மீனிங்? அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். புரியுதுங்களா? he himself ate everything னா என்ன அர்த்தம்? அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு அர்த்தம். நம்ம அழுத்துறோம், அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு சொல்றோம். he himself னா என்ன அர்த்தம்? அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டான். புரியுதா? சரி, அப்ப என்ன வித்தியாசம்? இங்க எம்பசைஸ் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ப்ரொனவுன் தான் என்னது? எம்பேட்டிக் ப்ரொனவுன். சரிங்களா? அல்லது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னாவே வருது, அது ரெண்டு வெவ்வேறு இல்ல, சேம் அப்படின்னு சொன்னா அது என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். வித்தியாசம் தெரியுதா? ஓகே, பிரேக் எடுத்துட்டு வாங்க பாப்போம்.